உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. ஏ கருவாயா, உனக்கு கூப்பிட்டா காது கேட்குமா கேட்காதா? எங்க இருந்து கூப்பிட்டுட்டே வரேன் தெரியுமா? அட சாரிம்மா, காதே கேட்கல. நம்ம வீட்ல இருந்தே வா பின்னாடி வந்துட்டு இருக்க. ஆமா, நீ சாப்பாடை மறந்து வீட்டிலே வச்சுட்டு போயிட்ட, அதனாலதான் கொண்டு வந்தேன். அட கடவுளே, இதுக்கா இவ்வளவு தூரம் நடந்து வந்த? நான் அங்கேயே வாங்கி சாப்பிட்டுருப்பேன்ல கடையில. இன்னைக்கு ஒரு நாளாவது நிம்மதியா சாப்பிட்டுருப்பேன்ல. இப்ப என்ன சொன்ன நீ? இல்லம்மா, உனக்கு சிரமம் கொடுக்காம நான் அங்கேயே சாப்பிட்டுருப்பேன்ல, எனக்காக இப்படி கஷ்டப்படுறியேன்னு கேட்டேன். அதுவா, எப்படியும் நீ கடையில சாப்பிட்டாலும் என் கையால சாப்பிட முடியலன்னு வருத்தப்படுவல்ல. உனக்கு நான் என் கையால சமைச்ச சாப்பாடு தானே பிடிக்கும், அதான் கொண்டு வந்தேன். ஓஹோ, அப்படிதான் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காளா? சரி, நம்பட்டும் நம்பட்டும். அட ஆமாம்மா, என்னன்னே தெரியல, உன் கையால சாப்பிடலன்னா அந்த நாளே நல்லாவே போகாது தெரியுமா? நான் அன்பு பாசம் எல்லாம் சேர்த்து உனக்கு சமைக்கிறேன்ல, அதனால தான். ம். சரிம்மா, அப்ப நான் கிளம்பட்டா? ஸ்கூலுக்கும் நேரம் ஆகுதுல்ல. யோ வாத்தி, என்ன நல்லா பாரு. பார்த்துட்டேன். உத்து பாரு. பார்த்துட்டேன். இப்ப இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீ கண்டுபிடி. ஆஹா, வச்சாடா அப்ப எனக்கு. மற்ற நாள் விட எனக்கு கொஞ்சம் அழகா இருக்க. இல்ல, தப்பு. நான் என்னைக்குமே அழகுதான். நெக்ஸ்ட். இந்த சாரிய ஃபர்ஸ்ட் டைம் கட்டியிருக்க கரெக்டா? இந்த சாரியை இதோட 10வது தடவை நான் கட்டுறேன். வர வர என்ன நீ சரியா கவனிக்கிறது கூட இல்லைல்ல? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. என்கிட்ட பாரு, 4 சட்டை தான் இருக்கு. நீ நிறைய சேலை வச்சிருக்கல, அதுலயே பிங்க் கலர்னு எடுத்தா கூட பிங்க்ல ஒரு சேலையா வச்சிருக்க நீ. பிங்க் கலர்ல லைட் ஷேடு, டார்க் ஷேடு, மீடியம் ஷேடு, நிறைய ஷேடெல்லாம் வச்சிருக்கல, அதனால கொஞ்சம் மறந்துட்டேன், மன்னிச்சிரு. சரி சரி, பொழைச்சு போ. நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டனா உன்னை விட்டுருவேன். உனக்கு வேலைக்கு வேற நேரம் ஆகுது. வேற என்னத்தை இவ பண்ணிருக்கான்னு எனக்கு ஒரு மண்ணும் புரியலையே. சொல்லலைன்னா பேயாட்டம் ஆடுவா, சொல்றக்கும் என்ன சொல்லுதுன்னு தெரியல. அது அது வந்து காதுல கம்மலும் மாத்தல, எப்பயும் போலதான் இருக்கு. வேற என்னத்த சொல்ல? அப்போ உனக்கு தெரியல, இவ்வளவுதான் நீ என்ன கவனிக்கிற லட்சணம், அப்படிதானே? ஐயோ, அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்படிதான், எனக்கு புரிஞ்சு போச்சு. வர வர உனக்கு என் மேல பாசமே இல்ல, என்ன வெறுத்துட்டல்ல. அட கடவுளே, இது என்ன எனக்கு வந்த சோதனை? என்னம்மா நீ இதுக்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க? எனக்கு உன்னை மட்டும் தாண்டி பிடிக்கும், நம்புடி. நான் போறேன். மாமா இருமா, கோவப்பட்டு போகாத. நீ இப்படி கோவப்பட்டு போனா எனக்கு நாளே நல்லா இருக்காது. சிரிச்ச முகத்தோட வழி அனுப்பு, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடேன். எனக்கு எல்லார்த்த விட உன்னதான் ரொம்ப பிடிக்கும்னு உனக்கே தெரியும்ல. கோவப்படாத ப்ளீஸ்மா. நான் தான் இவ்வளோ தூரம் கேட்குறேன்ல. வேலைக்கு போகும்போது இப்படி நீ உம்மன்னு அனுப்புனா எனக்கு நல்லா இருக்குமா? என் மனசெல்லாம் அங்கே போய் உன்னையே தானே தேடும். அதுவும் சரிதான், அந்த ஒரு காரணத்துக்காக தான் விடுறேன், சரியா? சரி, பார்த்து போயிட்டு வா. சரிம்மா, ஆனா அது என்ன வித்தியாசம்னு சொல்லவே இல்லையே நீ. ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணியிருக்கேன், அதை தான் நீ கண்டுபிடிக்கவே இல்லை. இல்லம்மா, நீ ஐப்ரோலாம் த்ரெட் பண்ணாமையே உன் இமைகள்லாம் சூப்பரா இருக்குமா, பார்க்கவே அழகா இருக்கும். அதனாலதான் என்னால் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை உனக்கு அதெல்லாம் பார்க்கவே ஒரு மாதிரி அசிங்கமா இருந்து இப்ப திடீர்னு அழகா மாறி இருந்தா நான் கண்டுபிடிச்சிருப்பேன். நீ தான் எப்பயுமே இப்படி அழகா தானே இருக்க, அதனாலதான் எனக்கு தெரியல. ஆமால, அதுவும் சரிதான், அதை நான் யோசிக்கவே இல்லை பாரேன். சரி, இந்தா டிஃபன் பாக்ஸை வாங்கிக்கோ, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. எப்படி சிக்கிரிக்கும் பாத்தீங்களா? இந்த பொண்ணுங்களுக்கு தான் எல்லாமே பண்றாங்க. ஒரு பார்லருக்கு அவங்க போனா ஃபேஷியல், மெடிக்யூர், பெடிக்யூர், நெயில் ஆர்ட், ஐப்ரோ த்ரெட் என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க. நாங்க சலூனுக்கு போனா முடி வெட்டுறதோட சரி, நமக்கு வெளியே கிளம்புனா பவுடரோட சரி. பார்லர்ல எதையாவது இப்படி பண்ணிட்டு வந்துடுறாங்க. கடைசியில புருஷங்களை போட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் கண்டுபிடி கண்டுபிடிங்கிறாங்க. அதை சொல்ல தெரியாம நாங்க படுற பாடு இருக்கே. ஏங்க, இந்த கணவன்மார்கள்லாம் ரொம்ப பாவம். நீங்க பார்லர் போகும்போதே நான் இதை பண்ணிக்க போறேன்னு சொன்னா நாங்க ஞாபகம் வச்சு அதையே சொல்லிடுவோம்ல. எப்பாடி, வந்ததுலேருந்து எவ்வளோ வேலை வேலை முடியவே மாட்டேக்கு. சரி, ஓகே, லாஸ்ட்டாக இதை மட்டும் நம்ம மெயில் பண்ணிட்டோன்னா ஓரளவு நமக்கு வேலை ஃப்ரீ ஆயிரும். காலையில் சாப்பிடாம வந்ததே தப்பாக போயிட்டே, வயிறு என்ன பசி பசிக்கு. சரி, ஓகே,
இந்த ஒர்க்கை மட்டும் முடிச்சுட்டு நம்ம அந்த காஃபியும் ஆர்டர் பண்ணி வச்சுருக்க பீஸாவும் சாப்பிட வேண்டியதான். அப்பாடா, வேலை முடிஞ்சுச்சு. எஸ்கியூஸ் மீ ஆதிரா மேடம். வாங்க வாங்க மேடம், உங்களை தான் காலையிலேருந்து காணோன்னு தேடிட்டு இருந்தேன். எங்கே போனீங்க? இப்படி தான் ஒரு ஃப்ரெண்டை நடு ரோட்லேயே விட்டுட்டு வருவீங்களா நீங்கள்? நான் எதுக்காக விட்டுட்டு வந்தேன், அந்த காரணத்தையும் சொல்லுங்கள். அவ்வளோ நேரம் என் கூட தான் வந்தேன். அர்ஜுன் சார் யார்கிட்டயோ நின்று தூரமாக ஒரு இடத்துல பேசிகிட்டு இருந்தார். பார்த்த உடனே நீ அப்படியே சைட் அடிக்கிறதுக்காக என்னை கழட்டி விட்டுட்டேன். உங்களெல்லாம் அவர் திட்டுவாரோ என்னவோமா, ஆனால் எனக்கும் அவருக்கும் தான் ஆகவே மாட்டேக்கு. வந்ததுலேருந்து எனக்கும் அவருக்கும் சண்டையாக தான் போகுது. இனி யார் காலங்காத்தால அவர்கிட்ட பேச்சு வாங்குறதுன்னு தான் நான் வேகமாக வந்துட்டேன். ஒரு 5 or 10 minutes வெயிட் பண்ணுறதுனால உனக்கு என்னடியாச்சு? நீ கிளம்பி போன 5 minutesல அவரும் கார் ஏறி கிளம்பி வந்துட்டார். நான் தான் எனக்கு லேட்டு தெரியுமா, பஞ்சு வைக்கவே லேட் ஆகிட்டு. பாத்தியா, இதுக்கு தான் ஃப்ரெண்டு கூடயே வரணுங்குது. சைட் அடிக்க ஆள் கிடச்சோன்னு ஃப்ரெண்டை கழட்டி விட்டா இப்படி தான். நான் அப்படி சொன்னால் கூட மண்டையில் 2 தட்டு தட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. எனக்கு என்னன்னு விட்டுட்டு வந்துட்டு பார்த்தியா? சரி, காஃபி குடிக்கவாது ஒன்றா போகலான்னு தான் உன் கேபினை தேடி வந்தேன். நீ ஆல்ரெடி காஃபி இங்கே எடுத்து வச்சிருக்க. ஹே லூசு, நான் ஒன்றும் போகல. சுந்தரன்னு காஃபி பிடிக்க போனாவலாம். சரின்னு எனக்கும் சேர்த்து பிடிச்சிட்டு வந்தேன்னு சொன்னாவ. ஓஹோ, அந்த சுந்தருக்கு உன் மேலே ஏதோ கண்ணுன்னு நினைக்கிறேன். சேச்சே, அப்படிலாம் இல்லை. எல்லார்த்தையும் சந்தேகப்படாத. என்கிட்ட நார்மலாக தான்ப்பா பேசுவாங்க. நீ இப்படி எல்லாத்தையும் நம்பிட்டே இரு. சரி சரி, எனக்கு பசிக்குது. நான் போய் காஃபி பிடிச்சி குடிக்கிறேன்னு. ஓகேடி. ஆமாம், நெக்ஸ்ட் வீக் லீவ் வேணும்னு கேட்டிருந்தியே, பர்மிஷன் கேட்டியா? இன்னும் கேட்கவே இல்லை. அதான் போன வீக் லாஸ்ட் டைம் கேட்டேன்னு லீவ் தரமாட்டேன்னு சொல்லிட்டார்ல. அதனால் இப்போ ஒரு 3-4 டேஸ் முன்னாடியே கேட்டுருவேன். இன்னைக்கு ஈவினிங்குள்ளே எப்படினாலும் கேட்டுருவேன். ஆதிரா, இப்போயும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கேட்டுப்பாரு, சரியா? அப்புறம் லேட்டாக கேட்குற, ரொம்ப டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த லீவும் கேன்சல் பண்ணிட போகிறாங்க. ஐயோ, என்னால் சுத்தமாக முடியாது. 3 months ஆச்சு என் ஃபேமிலியெல்லாம் பார்த்து. நானும் சரி லீவ் கிடச்சா போகலான்னு தான் இருக்கேன். ஆனால் இந்த வீக் நான் கண்டிப்பாக விட மாட்டேன். பிகாஸ் நமக்கு சாட்டர்டே சண்டே அது போக ரம்ஜான் லீவும் வரும். ஸோ 3 days ஆல்ரெடி லீவ். நான் ஒரு 2 days கேட்டு பார்ப்பேன். கிடைக்கலனா கூட நான் எப்படியாவது ஃப்ரைடேவாவது போயிடுவேன். சரி, ஓகே ஓகே, என்ஜாய் பண்ணு. சரி, நான் போகிறேன் என் கேபினுக்கு. ஓகேடி. அப்படி என்னதான் இருக்கும் அந்த அர்ஜுன்கிட்ட. இந்த ஆஃபீஸில் எவ்வளோ கேட்டாலும் அர்ஜுன் அர்ஜுன் தான் உருகுறாங்க. ஆனால் எனக்கு மட்டும் அவனை பிடிக்கவே மாட்டேங்குது. ஆளும் மண்டையும். சி, ரொம்ப ஆட்டிடியூட். அது எதுக்கு நமக்கு? அவங்களுக்கு பிடிச்சதை அவங்கவுங்க பண்ணட்டும். நம்ம வந்து வேலையை பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும். இவ சொல்கிறதும் சரிதான். பிறகு லீவ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? விட்டால் அப்படியே மறந்துடுவேன். அதான் ஒர்க்கு போகிற அளவுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சுல. ஸோ போய் இப்போவே பர்மிஷன் கேட்டு வந்துட வேண்டியதான். சொல்லுங்க ஆதிரா, என்ன விஷயம்? சார், அது வந்து போன வீக் நான் லீவ் கேட்டிருந்தேன் இல்லையா, லாஸ்ட் மினிட்ல கேட்குறேன்னு சொல்லி லீவ் கேன்சல் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த வீக் எனக்கு லீவ் வேணும். அதான் முன்னாடியே வந்து கேட்குறேன். எதுக்காக லீவ் உங்களுக்கு வேணும்? ஆல்ரெடி சாட்டர்டே சண்டே மண்டேன்னு சொல்லி 3 days லீவ் வருது. ரம்ஜான் வரனால வீக்கெண்ட் உங்களுக்கு 3 days லீவ் ஆயிடுது. பேலன்ஸ் அது போக உங்களுக்கு எதுக்கு லீவ் வேணும்? சார், ஆக்சுவலி போன வாரம் எனக்கு ஒரு பர்சனல் ஒர்க் ஒன்று இருந்துச்சு. நீங்கள் அந்த வீக் லீவ் தரலங்கிறனால நான் அதை நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாங்கிற மாதிரி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி இந்த வீக் 3 days லீவ் வருது. இருந்தாலும் எனக்கு ஒரு 2 days எக்ஸ்ட்ரா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறக்காக வந்திருக்கேன். 2 days லீவ் வேணுமா? விச் டே? யா சார், தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் கொஞ்சம் லீவ் வேணும். சாரி மிஸ் ஆதிரா, 1 டேனா ஓகே. நீங்கள் ஃப்ரைடே மட்டும் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஓகே, ஐ அக்செப்ட் தட். தேர்ஸ்டேவும் வேணும்னா நோ சான்ஸ். சார் ப்ளீஸ் சார், நான் இங்கே 3 months ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் என்னோடய டேட்டாஸ் வேணாலும் எடுத்து செக் பண்ணுங்கள். 3 monthsல 1 day கூட நான் லீவ் எடுத்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் லீவ் கேட்குறேன், ப்ளீஸ் சார். ஓ, 1 day கூட லீவ் எடுத்தது இல்லையா? வெரி குட், அப்படி தான் இருக்கணும். ஓகே, இருந்தாலும் நான் ஒன்ஸ் டேட்டா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு லீவ் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே சார், தேங்க்யூ. மிஸ் ஆதிரா, 1 second. யா சார், டெல் மீ. ஆக்சுவலாக எனக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் அட்டன் பண்ணுறதா இருந்துச்சு. நானும் மணியும் போக வேண்டியது. ஸோ மணி இன்னைக்கு சிக் லீவில் இருக்கிறதுனால உங்கள் டீம்லேருந்து யாரையாவது கிளைண்ட் மீட்டிங்க்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவர் உங்களை தான் ரெஃபர் பண்ணியிருக்காரு. சார் என்ன ரெஃபர் பண்ணியிருந்தாங்களா? ஆமாம், இன்னும் 1/2 hourல நம்ம கிளைண்ட் பார்க்குறக்காக கிளம்பணும். சார், பை த வே, சார் என்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்ல கிடையாது. அவங்களே பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நான் கிளைண்ட் மீட் பண்ண வந்தாலும் அதை பற்றின நாலேஜ் எனக்கு இல்லையே. என்ன மிஸ் ஆதிரா,
உங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா இப்படி தான் இர்ரெஸ்பான்சிபிளாக பேசுவீங்களா? இன்னும் ஆஃப் அன் ஹவர் டைம் இருக்குல்ல, கோ சீக்கிரம் போங்க. உங்கள் மணி சாருக்கு கால் பண்ணுங்க. அவர்கிட்ட ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்லாம் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு போகணும், எது எது இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஆஃப் அன் ஹவரில் கிளம்பி வந்துருங்க. சார் இன்னும் ஆஃப் அன் ஹவர் தான் இருக்குது. நான் இப்போ கால் பண்ணால் சார் கால் பிக் பண்ணுறாரா இல்லையான்னு கூட தெரியல. பிக் பண்ணால் ஓகே, மேபி பிக் பண்ணலன்னா ஆஃப் அன் ஹவருக்குள்ளே என்னாலையும் அதை கோத்ரோ பண்ண முடியாமல் போயிடும். முதல்ல சொன்னால் சரின்னு கேட்டு பழகுங்க. இப்படி கூட கூட பேசிகிட்டு இருக்காதீங்க. என்ன சார் பிக் பண்ணலனாலும் எப்படியாவது பிக் பண்ண வச்சு நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு ஆஃப் அன் ஹவரில் என் கூட வரணும். ஓகே? சார் அது அது டூ வாட் ஐ சே. யூ மே கோ நவ். ஓகே சார். இவன் என்ன சரியான மென்டலாக இருப்பான் போல. அரை மணி நேரத்தில் மணி சார் கால் எடுக்கலன்னா நான் என்ன பண்ணுறது, எப்படி கோத்ரோ பண்ணுறது? ப்ராஜெக்ட் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ நான் போய் அவங்க முன்னாடி அசிங்கப்படணும். இவன் அதுக்கும் என்ன தான் திட்டுவான். கொஞ்சமாவது மண்டையில் மூளை இருக்கா இல்லையா? கடவுளே, எப்படியாவது மணி சார் கால் அட்டன் பண்ணிடணும். ப்ராஜெக்ட் பற்றின கொஞ்சம் நாலேஜாவது அவர் சொல்லி நான் இப்போ கேதர் பண்ணியே ஆகணுமே. சி, நான் எதுக்கு லீவ் எடுத்தா அவனுக்கு என்ன கரமோ? கேள்வி மேலே கேள்வி கேட்குறான். ஒரு நாள் லீவ் தரதுக்கு அவ்வளோ வலி வலிக்குது அவனுக்கு. லீவுக்கு ஓகே மட்டும் சொல்லாமல் இருக்கட்டும், அவன் மண்டையை உடைக்கிறேன். இவன்லாம் ஒரு ஆள். இவன் கூட போய் வேற நான் கிளைண்ட் மீட்டிங் அட்டன் பண்ணுமா. ஸோ இந்த மணி சார் ஏன் தான் லீவ் போடுறாருன்னு எனக்கு தெரியல. அவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா இந்த கிறுக்கங்கிட்டேருந்து நான் தப்பிச்சிருப்பேன். இப்போ கிளைண்ட் மீட்டிங் அவன் கூட போய் அட்டன் பண்ணணும். சரி, இந்த அரை கிறுக்கங்கிட்ட மாட்டிட்டு என்ன பாடுபடணுமோ எல்லாம் என் தலையெழுத்து. அட கடவுளே, அப்படி இல்லாம ஆயிட்டு. அட ஆமா மாப்பிள்ள, நீ வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் உனக்கு. ஏம்ல இப்படி பண்றிய? அடுத்த ஊருக்கு போய் தோத்துட்டு வந்திருக்கிய, அவமானமா இல்ல? நம்ம டீம்ல நல்லா விளையாடக்கூடிய ஒரே ஆள் நீ தான். உன்னை கூப்பிட்டாலும் அந்த வேலை இந்த வேலை, வயலுக்கு போறேன் அங்க போறேன்னு வரமாட்டேன்ட்டா. பிறகு என்ன செய்ய? சாரி மாப்பிள்ள, அன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்து வீட்டில் எதுவும் காரணமும் சொல்லிட்டு வர முடியல. சரி விடு, அடுத்து எப்போ மேட்ச்சு? அடுத்து நாளை மறுநாள் ஒரு மேட்ச் இருக்கு பார்த்துக்க. அப்படியா? எந்த ஊர்ல மேட்ச் நடக்கு? சொக்லிங்கபுரத்தில். ஓ, அங்கே நடக்கா? சரி சரி, அப்போ கண்டிப்பாக நாளைக்கு மறுநாள் வந்துடுவேன். என்ன போகிறோம், கப்படிக்கும். என்ன சரியில்ல மாப்பிள்ள, சந்தோஷம். வந்துரு மறக்காம. என்ன அதெல்லாம் வந்துடலாம் மாப்பிள்ள, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆஹா, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. மாமா இங்கே நின்று பேசிகிட்டு இருக்காவ காளி அண்ணன் கூட. எப்படியும் சும்மா நடந்து போனால் பார்க்க மாட்டாவ. ஏதாவது பண்ணணுமே. என்ன செய்யலாம்? ஏக்கா, எதுக்கு இங்கே நின்றுட்டிய? வாங்க போவோம், நேரம் ஆயிட்டு. லட்சுமா, அக்காவுக்கு ஒரு உதவி பண்ணுறியாம்மா? சொல்லுங்கக்கா, என்ன உதவி பண்ணணும்? அக்காவுக்கு ரொம்ப தண்ணி தாக அடிக்கி. இங்கேருந்து நீ சடங்கு வீட்டுக்கு போக ரொம்ப நேரம் ஆகும்ல. அதனால காளி அண்ணன் இங்கே நிற்காவல்ல, கொஞ்சம் தண்ணி மட்டும் உனக்கு தாகமாக இருக்குன்னு சொல்லி வாங்கி தரியா? சரிக்கா, வாங்கி தாரேன். என்ன காளி அண்ணே? யாரது? லட்சு, வா வா. என்ன லட்சு, இந்த பக்கம் எங்கேயோ போற மாதிரி தெரியுது. ஆமாண்ணே, கையலக்காக்கு இன்னைக்கு சடங்குல, அதான் அவிய வீட்டுக்கு போறோம். அட ஆமா, என்ன கையலுக்கு இன்னைக்கு சடங்கு, மறந்தே போயிட்டேன். பத்திரிக்கை வேற தந்திருக்காவ. சரி, ராத்திரிக்கு சடங்கு ஆரம்பிக்கும் போது நாங்க வாரோம். நீங்க என்ன காலையிலேயே புறப்பட்டீங்களோ? ஆமாண்ணே, இலக்கியாக்கா காலையிலேயே அந்த அக்கா கூட இருக்கிறதுக்கு போனாவ. அதான் எங்க அம்மாட்ட சொல்லி நானும் அக்கா கூடயே கிளம்பிட்டேன். சரி சரி வாண்டு, சாப்பிட்டியா? காலையிலேயே எங்க அம்மா பூரி சுட்டு தந்தாவ, சாப்பிட்டுட்டேன். என்ன கொஞ்சம் உங்க வீட்டுல தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாரியலா? நான் காலையில சாப்பிட்டுட்டு தண்ணியே குடிக்காம வந்துட்டேன். அங்கிருந்து நடந்து வந்தனா எனக்கு ஒரு மாதிரி வெயிலுக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. தாகமா இருக்குன்னே, தண்ணி கேட்டு வாங்கி தான் சொன்னேன். என்னம்மா நடிப்பு போடியாலச்சு? தண்ணி வேணுமா வாண்டுக்கு? நில்லு, எடுத்துட்டு வரேன். என்ன மாப்பிள்ள நின்னுக்க, என்ன நான் போய் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வரேன். சரில, எடுத்துட்டு வா. இந்த லட்சு குடி. ரொம்ப தேங்க்ஸ் நீ. இலக்கியாக்கா, இந்த நீயும் குடி. எனக்கு வேண்டாம் லட்சுமா, நீ குடி. அக்கா தானே கேட்டா, இப்ப வேண்டான்னு சொல்றா. கடவுளே, இவன் கூப்பிட்டான் வேற தைரியமா கார்ல ஏறி உட்காந்துருக்கோம்.
இவனுக்கு கார் ஓட்ட தெரியுமா என்னன்னு வேற தெரியல. நீ தான்ப்பா காப்பாற்றணும். முருகா 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 முருகா. கொஞ்சம் கூட வேகமாக போக மாட்டேங்கிறான். மாட்டு வண்டியில் போகிற மாதிரி உருட்டிகிட்டு இருக்கான். இவனுக்கெலாம் யார் தான் காருக்கு லைசன்ஸ் கொடுத்தா? இந்நேரம் நான் ஸ்கூட்டியில் வந்திருந்தாவே கிளைண்ட்டை பார்த்துட்டு வீட்டுக்கே போயிருந்திருப்பேன் போல். சார் ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணால் நல்லாயிருக்கும். எவ்வளோ ஸ்பீடில் போகணுன்னு எனக்கு தெரியும். ஐ நோ வெரி வெல். சார் நான் அதுக்கு சொல்லலை. ஆல்ரெடி நம்ம அங்கே ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனதே லேட்டு. ஸோ கிளைண்ட்டை பார்க்க ரொம்ப டிலே ஆகிடக்கூடாதுங்கிறக்காக தான் சொல்கிறேன். தேர் இஸ் அ லிமிட் ஆதிரா. ஓகே, அதுக்கு என்ன லிமிட் இருக்கோ அந்த லிமிட்டில் தான் நம்ம ட்ரைவ் பண்ணணும். நம்ம அர்ஜென்ட்டுக்காக ஃபாஸ்ட்டாலாம் ட்ரைவ் பண்ணக்கூடாது. ம் நீ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டாலும். ஏதாச்சும் இப்போ சொன்னீங்களா ஆதிரா? இல்லை சார், இல்லை, நத்திங். ஐயோ, போர் அடிக்குது. பாட்டாவது போட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும். சார் நான் கொஞ்சம் சாங்ஸ் போட்டுக்கலாமா? நோவே ஆதிரா, இந்த மாதிரி ட்ராவலில் சாங்ஸ் கேட்குறதெல்லாம் ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்பவே தப்பு. தப்பா? ஐயோ, என்ன ஜென்மம் இவன். சி, சம்டைம்ஸ் நம்ம சாங்ஸ் கேட்டுகிட்டே போகும்போது நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ப்ராப்பராக ட்ரைவ் பண்ண முடியாது. கடவுளே, உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? இப்படி ஒரு பைத்தியக்காரங்கிட்ட மாட்டி விட்டுட்டேன். இனி போயிட்டு வர வரைக்கும் என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானோ எனக்கு தெரியல. ஒரு பாட்டு கூட டிரைவில் கேட்கக்கூடாதுங்கிறான். ஷோ. கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதோட ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிட்டிங்களா? எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் சார். ஓகே, குட். கடவுளே, இவனெல்லாம் கட்டிக்க போகிறவ ரொம்ப பாவம் தான் போல. எங்கே கிடக்குறாளோ அந்த பாவப்பட்ட ஜென்மம். அவளை நினச்சி நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன். மிஸ் ஆதிரா, ஐயோ, மைண்ட் வாய்ஸ் நினச்சி வெளியே பேசிட்டேமா? காதில் கேட்டு தான் கூப்பிட்றானோ? சொல்லுங்கள் சார். கொஞ்சம் உங்கள் சீட் பெல்ட்டை வியர் பண்ணிக்கிறீங்களா? நீ போகிற ஸ்பீடுக்கு சீட் பெல்ட் வேறையா? ஓகே சார், போட்டுக்கிறேன். ஓ ஷிட், காரில் யார் டீசல் ஃபில் பண்ணாமல் வச்சானே தெரியல. இப்போ கிளைண்ட்டை வேற அர்ஜென்ட்டாக பார்க்கணும், எப்படி பார்க்குறதுனே தெரியல. ஸோ சாரி ஆதிரா, உங்கள் டைமையும் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே கூட்டிகிட்டு வந்து இப்படி நிற்க வச்சிருக்கேன்னு என்ன எதுவும் நினச்சிக்காதீங்க. காரில் டீசல் கம்மியாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல. இதெல்லாம் செக் பண்ணாதான் பரவாயில்லையே. சும்மா வாய்க்கு தான் நான் பர்ஃபெக்ட்டு எல்லா விஷயத்துலையும் சொல்லிக்கிறது. இதை கூட செக் பண்ணாமல் கூட்டிகிட்டு வந்துட்டான். ஐயோ, பரவாயில்ல சார். இந்த மாதிரி ஆகும்னு நீங்கள் என்ன நினச்சா பார்த்துருப்பீங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி தெரியாமல் நடக்கிறது தான். சரி, பரவாயில்ல, விடுங்க. பேசாமல் இதுக்கு நம்ம கேப்லேயே வந்திருக்கலாம். சரி, ஓகே, இப்போயும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் கேப் புக் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸில் வந்துடும். நம்ம கிளம்பி போகலாம். ஓகே சார், போகலாம். சார் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒன்ஸ் எங்கேயாவது வெளியே கிளம்பணுன்னா இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ரோட்டில் வந்து நிற்க வேண்டாம். இல்லைன்னா நிற்கிற மாதிரி தான் சூழ்நிலை அமையும். எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் எனக்கு சொல்லித்தர வேண்டாம். ஓகே, திஸ் இஸ் none ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இந்த இடத்துல நாங்கிறனால கம்முன்னு இருக்கேன் சார். வேறு யாராவது ஒரு பொண்ணாக இருந்தால் இந்நேரம் இதெல்லாம் உங்களை கண்டிப்பாக திட்டியிருப்பாங்க. நான் உங்களை திட்டக்கூட இல்லையே. நெக்ஸ்ட் டைம் பத்திரமா போங்க, செக் பண்ணிக்கோங்கன்னு தானே சொல்கிறேன். அதுதான் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறேன் ஆதிரா. புரியுதா? புரியுது அர்ஜுன் சார். புரிஞ்சா சந்தோஷம்தான். ஷிட், இந்த கேப்காரன் வேற இப்போ தான் வருவானோ. எல்லாம் என் நேரம். இவகிட்ட போய் பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஏன்பா கடவுளே என்னை இப்படி சோதிக்கிற? இவன் கூட அனுப்பி சி